கூட்டு வட்டிக்கும் எளிய வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 2 வருஷம் 10% வட்டி விகிதத்தில் எவ்வளோவாம் 24. ஓகேங்களா. அப்போ அதன் கூட்டுத்தொகை, அதாவது அதன் தொகையை தான் வந்து இங்கே கூட்டுத்தொகைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதன் தொகையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது அசல் இருக்கு இல்லையா, பிரின்சிபல், அதை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கூட்டு வட்டி எளிய வட்டி வந்து தனி வட்டி தான் அப்படி கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி தனி வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் கொடுத்துட்டு 2 வருஷம்னா ஒரு ஃபார்முலா இருக்குல்லையா, அதை யூஸ் பண்ணணும். கூட்டு வட்டி தனி வட்டி 2 வருஷம், ஓகேங்களா, வித்தியாசம் கொடுத்துட்டு 2 வருஷம் கிட்ட இந்த ஃபார்முலா. சப்போஸ் 3 வருஷம் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஓகேங்களா. 2 வருஷம் என்னது PR²/100². 3 வருஷம்னா PR² இருக்கு இல்லையா, இது கூட வந்து நம்ம என்ன பண்ணோம் 300 + R. ஓகேங்களா. 300 + R சேர்த்துக்கணும். கீழே வந்து நான் வரணும் 100³. மேலே 300 + R, கீழே வந்து 100³ 3 வருஷம் கொடுத்தா. இங்கே வந்து 2 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலா தான் பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. P வந்து அப்படியே வச்சுக்கிங்க. R வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ 10 × 10 கீழே நான் ஒரு 100², 100 × 100, வித்தியாசம் வந்து 24 அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 100 இந்த பக்கம் போனால் நான் ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடுமா. அப்போ நான் வரும் பிரின்சிபல் வந்து 2400 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. 2400 தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்க டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.